Hi guys, welcome to the CS Gaming RCPL 2025 மேட்ச் நம்பர் 1 சிஎஸ்கே vs குஜராத். டாஸ் நம்ம இப்போ கேட்க போகிறோம். நான் இப்போ ஹெட்ஸ் கேட்டுருக்கிறேன். நம்ம ஜெயிச்சுன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்து ஸ்கிப் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம். பவுலிங் எடுத்து ரன்னை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஆனால் பவுலிங் நம்ம இப்போ போட போகிறதில்ல. இந்த வீடியோஸ்க்கு ஒரு 500 லைக் வந்துச்சுன்னா நான் பவுலிங்கும் பேட்டிங்கும் ஆடி ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ 136 ரன்னு 4 விக்கெட் இருந்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம சேஸ் பண்ண வரோம். ஸோ ஓப்பனர் கான்வேவும் டுப்ளேசிஸும் தான். ஸோ ஆக்சுவலே நல்ல நல்ல பிளேயரை எடுத்து போட்டிருக்குறோம். இவங்கள வச்சு தான் இந்த ஐபிஎல் கரியரே விளாடணும். ஸோ ஓப்பனர் 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துருக்கிறாரு. ஸோ ஃபேஃப் டுப்ளேசிஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஸோ ஃபஸ்ட் பால் RCPL 2025 மேட்ச் நம்பர் 1. ஃபஸ்ட்டு பால் நோ பால் போடுறான்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பாலே சொன்ன இது டேரக்டா என்னங்க இது ஃபஸ்ட்டு பாலே டேரக்டெட்லாம் அடிக்கிறாங்க. ஃபீல்டிங் தரமாக இருக்குது. ஸோ ஹர்ஷர் பட்டேல் வந்துருக்கிறாரு. இந்த ஓவர் எதுவும் நம்ம பண்ணணும். ஆனால் போன ஓவரே கொஞ்சம் டைட்டாக போட்டார். இந்த பால் பவுண்ட்ரிக்கு டைப் பண்ணி பார்க்குறேன். கேப்பில் போயிருக்குதுங்க. நான் எதிர்பார்க்கல பவுண்ட்ரி போயிருந்தேன் நினைக்கிறேன். என்னங்க இது தட்டி விட்டார். 4 ஓடிடலாம். ஓகே 4 ரன்ஸ் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவோம். ஓகே 4 ரன் கிடச்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரன்னுமே சரியாகவே கிடைக்கல. ஸோ போன ஓவர் ஃபுல்லாக டாட் பண்ணிட்டாங்க. இப்போ தியாகி ஏதோ பண்ணி தான் ஆகணும். இவர் இந்த பால் 6 அடிக்க ட்ரை பண்ணுறேன். பட்டுச்சுன்னா கரெக்டாகும். கனெக்ட் ஆகிடுச்சிங்க. 6 தாங்க வெளியே தூக்கி அடிச்சிட்டாருங்க ஃபேஃப். ஸோ இந்த வருஷம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே தோணுது. கான்வே ஃபேஃபை வச்சு ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஜாக் பிரேசர் மெக்ரம் வச்சு ஓப்பன் பண்ணலாமான்னு தான் எனக்கு தெரியல. மேட்சை பொறுத்து ஓப்பன் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஸோ இன்னும் நம்மக்கிட்ட ஸ்லாட் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு பிளேயரை ரியாக்ஷன் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ கார்த்திக் தியாகிக்கிட்டேருந்து 6க்கு அப்புறம் ஒரு நல்ல டாட் பால் போட்டார். இதை நம்ம கேப்பில் சொக்கு வச்சு பார்ப்போம். ஸோ இதுவும் பவுண்ட்ரி நினைக்கிறேங்க. அதுதான் தடுத்தாங்க. இது பவுண்ட்ரி. ஸோ கான்வேக்கும் தட்டி கனெக்ட் ஆகிருக்குது. ஏன்னா இது கனெக்டே ஆக மாட்டேங்குது. கரெக்டாக ஆக மாட்டேங்குது. மேட்ச் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சா இல்லை ஆர்சி ஸ்வீப் விளாண்டுட்டு இது விளாட முடியலையா என்னன்னு தெரியல. ஸோ கான்வேக்கு பவுண்ட்ரி. ஸோ இப்போ ஹர்ஷர் பட்டேல் வந்திருக்கிறாரு. இவரையும் நம்ம ட்ரை பண்ண ஷாட்டு. ரொம்ப நேரம் ஆச்சுங்க பவுண்ட்ரி இது டைமிங்கே இல்லைங்க. ஆனால் பவுண்ட்ரி வைக்கிதுங்க. மோனம் தான் எட்ஜு தான் பட்டிருக்குது பேட்டில். ஆனால் பவுண்ட்ரி கிடச்சிருக்குது. இனிமேல் ட்ரை பண்ணி ஈஸியாக ஜெயிக்கணும்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டே விடாமல் 10 ஓவருக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைக்கிற எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா. ஸோ இந்த பாலம் ட்ரை பண்ணுவோம். ஒரு பேராசை தான். போல்டு என்னங்க இது ஷாட்டு. பால் நல்லா போட்டாலும் இல்லை எப்படிங்க இது அவுட் ஸ்விங் தாங்க. எப்படிங்க எட்ஜாச்சு. போல்டுங்க. என்னால் மறக்கவே முடியாதுங்க இந்த பாலை. இங்கேருங்க சும்மா தாங்க போட்டார் பாருங்கள். பேட்டில் கூட படலை. ஹர்ஷர் பட்டேலுக்கு முதல் விக்கெட்டுங்க. அவங்க அண்ணன் ஹர்ஷர், இவர் ஹர்ஷல். சாரிங்க மிஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ கேப்டன் வந்துருக்கிறாரு. ஆஹா இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். ஆல்ரெடி ஒரு விக்கெட் ஆயிடுச்சு. இவருக்கு லைட்டாக பேக்கில் தட்டி விடுவோம். அஜியோ என்னங்க அடுத்து பேக் டு பேக் 2 விக்கெட்ஸ். சிஎஸ்கே இப்போ பின்னாடி தள்ளி போட்டாங்க ஜிடி. டேவிட் மில்லர் கேட்சப் பாருங்க. அவர் ஆல்ரெடி நல்ல ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். கேட்சு தான் செம. நான் இது ஒன்றுமே பண்ணல. டிஃபென்ஸ் தான் வச்சேன். சும்மா பின்னாடி தட்டி தான் விட்டேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. எட்ஜுங்க 1 ஹேண்டு இன்ஜுரிலாம் ஆயிராம ப்ரோ. ஸோ இப்போ ரிஷப் பண்ட்டை இறக்குறோம். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் RCPL 2025 நம்ம வாங்கியிருக்கிறோம். இவரை வச்சு தான் வேலை இருக்கும் போல். ஸோ ரஷீத் கான் வந்துருக்கிறாரு. இவருக்கு ஒழுங்காக கனெக்டே ஆக மாட்டேங்குதுன்னு தான் தோணுது. போன மேட்ச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். தூக்கி அடிச்சிருக்கிறாங்க கான்வே. 6 நினைக்கிறேன். இல்லைங்க அவுட்டுங்க. டைமிங் கரெக்டாக தானேங்க இருந்துச்சு.
என்னங்க பேக் டு பேக் 3 விக்கெட்டுங்க தொடர்ந்து. ஸோ இவர் அவசரப்பட்டு ஃபஸ்ட்டு பாலே அட்டாக் பண்ணோம். ஆனால் டைமிங்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப இக்கட்டாக இருந்தாலுமாங்க ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டுருவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் டேவிட் மில்லர் தாங்க, அவர் தாங்க மெயினாக பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ இஷான் கிஷன் உள்ளே இறக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. நான் தலையை கடைசியில் இறக்கிலாம் இருக்கிறேன், ஃபினிஷிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இஷான் கிஷன் கம்மிங் டு த அட்டாக். ஸோ ரஷீத் கான் போனது தான் விக்கெட் எடுத்தார். ஆனால் ஜிடிக்கு இந்த நல்ல பவுலிங் கெட்டாப் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இதுதான். ஸோ தூக்கி நேராக அடிச்சிருக்கிறாரு. பவுண்ட்ரி நினைக்கிறேங்க, பவுண்ட்ரிங்க. ரிசர்வ் பண்ணிட்டுக்கு ஒரு பவுண்ட்ரி. முடியும் நம்மளால் முடியுமாரா, நம்ம ஜெயிக்கணும். ஸோ பவுண்ட்ரி. அவரை எப்படி தூக்கி அடிச்சுன்னு தெரியுமா? ஸோ ரஷீத் கானோட லாஸ்ட் பால். இந்த பால் கொஞ்சம் டிஃபென்ஸ் பார்த்தே ஆடுவோம். தூக்கி இறங்கி வந்து அடிச்சிருக்கிறாருங்க. சிக்ஸு இந்த பவுண்ட்ரியா? இது கையிலைங்க. நான் எதிரே பார்க்கல, ஹைட்டாக போச்சு. கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம் நினச்சி தூக்கி தான் வச்சேன். இறங்கி வந்தார், ஆனால் ஹைட்டாக போனதுனால அவர் எங்கே பாதி பவுண்ட்ரி போய் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் இருங்க ரீப்ளே பார்ப்போம். தெரியல, அவ்வளோ தூரம் போச்சுங்க. எப்படி இவர் பிடிச்சாரு? ஹைட்டாக போகுது இல்லைங்க, அவர் பாருங்க தள்ளாடிட்டே வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சிக்ஸர் தூபே. இவரை வச்சு நம்ம ஏதோ பெருசாக பண்ணணுங்க. இவர் ரீட்டைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம தூபே தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. அடிச்சிடலான்னு தோணுதுங்க. ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் தூக்கலாமா? என்ன பாலுங்க இது ரஷீத் கான். ஒன்றுமே இல்லை, டிஃபென்ஸ் கூட ஆட விடல, சும்மா அவர் பாட்டுக்கு ஒரு லென்த்தை போட்டு விட்டார். ஸோ அவ்வளோதான். இப்போ ரொம்ப டைட்டாக போகுது, சகல் வேறு இருக்குது. இவரை நான் ஆக்ஷனில் எடுக்காமல் விட்டுட்டேன். சிங்கிள் ஓடிடலாம். என்னங்க டேரக்ட் ஹிட்டா? யாருங்க அது? நீங்கள் சும்மா தட்டி தாங்க விட்டேன். இது அன்லக்கின்னு நினைக்கிறேங்க இந்த விக்கெட்டு. டேரக்ட் ஹிட்னால முக்கால்வாசி இது கஷ்டம் தாங்க. இங்கேருங்க ரன்னு ஓடிட்டேன். அவுட்டுங்க, அவுட்டு கொடுத்துருவாருங்க அவர். தகவல் மறைச்சிட்டார் எனக்கு. அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். அவுட்டே கொடுத்துட்டாங்க. என்னால் முடியலைங்க சாமி. ஜிடிக்கிட்ட இவ்வளோ பரிதாபமாக இருக்கணும். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் போகிறாருங்க, மனசே கேட்கலைங்க. யுஸ்வேந்திர சகலை எடுத்துருக்கலாங்க வேறு யாருக்கு பதிலாக. ஸோ இப்போது தளபதி ஜட்டு வராரு. உங்களை நம்பி தாங்க இருக்குது டீமே. நீங்களே ஜூவேவும் 2023 ஃபைனலில் வின் பண்ண மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ இந்த பால் என்ன பண்ண போகிறாரு? போல்டு. தூபேவும் அவுட்டுங்க. கார்த்திக் தியாகி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாருங்க. யாருங்க ஒரு நான் இது சிக்ஸ் தாங்க அடிக்க பார்த்தேன். டைமிங்கு கரெக்டாக இல்லை, என்ன இதுன்னே தெரியலைங்க. ஆனால் இது அவுட்டுன்னு தாங்க தோணுது. போல்ட் ஆகிட்டோம். செம்ம ஸ்பீடுங்க பாலு. நான் டைமிங் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது கரெக்ட். ஸோ ப்ரோ முடியலைங்க. RC24 நீ சாண்ட்னர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் நான் தோனிக்கிட்ட தான் கொடுக்க போகிறோம். தலை உள்ளே என்ட்ரி ஆகுறாருங்க. இவருக்கு இந்த பிஜிஎம் மட்டும் போட்டுட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ சரியான ஆட்டம் இருக்குதுன்னு தான் தோணுது. இவரை வச்சு தாங்க மேட்சே இருக்குது. இப்போது ஜடேஜா ஷாருக் கான் என்ன பண்ண போகிறாரு? ஷாருக் கான் நல்லா ஓவர் போட்டிருக்கிறாருங்க. தூக்கி அடிச்சிருக்கிறாருங்க. சிக்ஸுங்க. தளபதி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை நிறுத்த முடியாது. ஸோ ஜிடிக்கும் அவருக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்குது. ஸோ இப்போ ஒரு சிக்ஸுங்க. ஸோ போன பால் தான் சிக்ஸ் அடிச்சிருக்கோம் ஷாருக் கானை. இந்த பால் ட்ரை பண்ணி பார்ப்போம். டைமிங் கரெக்டாக நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த பால் சிக்ஸ் அடிப்போம். தூக்கி இருக்கிறாரு. ஐயோ இது கீழே இறங்குதுங்க. ஆனால் இது மிடில் ஆஃப் த பேட்டுங்க. அவர் பாதி இதுக்கு போயிட்டார், பவுண்ட்ரிக்கிட்டே போயிட்டார். ஆனால் எப்படி தான் இவர் இது பண்ணுறான்னு நினைக்க தெரியல. ஹர்ஷர் பட்டேல் கேட்ச் பிடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ தலை ஸ்ட்ரைக்கு ரொம்ப ஓவராக ரன்னே வரல. ரஷீத் கான் எதிர்த்து அடிக்க போகிறோம். ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க. என்ன ஷாட்டுங்க இது? இவருக்கு கனெக்ட் ஆகலாம்னு நினச்சேன் தலைக்கு.
கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இவ்வளோ டஃப் கொடுத்து போயிட்டுருக்குறோம். இதுக்கப்புறம் விக்கெட் கொடுத்தோன்னா நம்ம தான் தோற்றுருவோம்னு நினைக்கிறேன். 7 விக்கெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ரஷீத் கானுக்கு பவுண்ட்ரி. இந்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு தான் தெரில எனக்கு. ஒருவேளை கேப்பில் கட் அடித்து பார்க்கலான்னு எனக்கு தோணுதுங்க. தூக்கி சொருகி இருக்கிறாருங்க. கேப்பில் பவுண்ட்ரிங்க. தலையால் கவர் டிரைவும் அடிக்க முடியுங்கிற மாதிரி கேப்லேயும் அடிக்க முடியும். பவர் ஹிட்டிங்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா விக்கெட் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ தரையில் தான் அடிச்சிட்ருக்கேன். அப்படியே அந்த ரன்னுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். முடிஞ்சளவு அடிப்போம். நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் தான். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றாலும் அடுத்த மேட்ச் கற்றுக்கலாங்க பேட்டிங்கு. ஸோ இப்போ நம்ம ஷாருக் கானை என்ன பண்ண போகிறாருன்னு தான் தெரியல. தோனி தலை திரும்ப ரஷீத் கான் அடித்த மாதிரி தாங்க அடிச்சிருக்கிறோம். பவுண்ட்ரிங்க. ரிதம் வருதுங்க. ஏன்னா போன ஓவர் சகல் ரொம்ப டாட் பண்ணிட்டாரு. அதுக்கு இதாங்க கரெக்டு. நம்ம சாண்ட்னர் பைப்லேயும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பேட்டில் மாட்டலை. நான் அப்போ தான் யோசிச்சது, இவரெல்லாம் எடுத்துருக்கலாம். சகலை நம்ம எதுக்கு விட்டோன்னு தான் எனக்கு தோணுச்சு. பரவாயில்லைங்க. ஸோ இப்போ விஜய் சங்கர் வந்திருக்கிறாரு. அடிமை சிக்கிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. நான் ஏதோ ஷார்ட் ஆட போகிறேன். ஸோ இவர் ரஷீத் கான் அடித்த மாதிரி தான் அடிக்க போகிறோம். சிக்ஸுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ரஷீத் கான் அடித்தது பவுண்ட்ரி. ஆனால் அது சிக்ஸு போயிடுச்சு. விஜய் சங்கர் தாங்க இப்போ என்னோடய டார்கெட்டு. இவர் என்னத்தான் ஒரு ஜஸ்ட்டில் நம்ம மிஸ் பண்ணாலும், ஆனால் இவரை தான் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு இவர் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் சிக்ஸுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பவுண்ட்ரி. அந்த இடம் பெரிய சைடுனால பவுண்ட்ரி போயிடுச்சு. ஒரு ஆடின ஷாட்டை பாருங்கள். ருத்ராஜ் ஒரு ஷாட் அடிப்பார்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ ஆர்ச்சர் வந்திருக்கிறாரு. திரும்ப சகல் வந்து டாட் பண்ணார். ஆனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பவுண்ட்ரிங்க. ஆனால் டைமிங்கில் ஆனால் பவுண்ட்ரி. தலை தோனிக்கு திரும்ப ஒரு பவுண்ட்ரிங்க. ஆர்ச்சரிக்கு நம்ம டார்ச்சர் கொடுப்போம். ஸோ தலை முடிஞ்சளவு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ சுக்மன் கில் கூலாக தாங்க இருக்கிறாரு. முடிஞ்சளவு சீக்கிரம் முடிக்க பார்க்கணுங்க. ஸோ தலைவர் 25 இது. இந்த ஓவரை 50 போடணும். ஹுக் ஷாட் அடிச்சிருக்கிறாருங்க. இது நல்ல டைமிங் தாங்க. பவுண்ட்ரி. தலைக்கு பேட்டில் படுது. ஆனால் அவரை வச்சு நான் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கரெக்டாக மாட்ட மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ முடிஞ்சளவு சீக்கிரம் முடிக்கணும். இந்த ஓவரை நான் முடிக்கலான்னு தான் இருக்கிறேன். ஸோ ஆர்ச்சர் திரும்ப போடுறாரு. அவருக்கு இன்னும் 2 பால் பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வேறு இடையில கேம் வேறு பக்காகி நின்றுக்குச்சு. ஸோ இது பவுண்ட்ரிங்க. இதே தாங்க ஜடேஜாவுக்கு ட்ரை பண்ணான்னா அது அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணணும். இப்போ தலைக்கு 50 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஃபஸ்ட்டு 50 போட்ட பிளேயர்னால் நம்ம தலை மட்டும்தான். 2025 RCPL மேட்ச்சில். ஸோ 29 பாலில் 50 பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு. தலை தாங்க 50 அடிச்சிருக்கிறாரு. சாண்ட்னர் வெறும் 5 ரன்னு. ஸோ இந்த பாலும் இதை ட்ரை பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பின்னரை கொடுத்தாங்கன்னா நான் மாட்டுவேன். ஏன்னா எனக்கு ஸ்பின்னர் இந்த கேமில் எப்படி ஆடணும்னு எனக்கு ஒழுங்காக தெரியல. ஸ்வைப்பில் கூட அடிச்சிடலாம் போல். ஸோ இறங்கி அடிச்சிருக்கிறாரு. பவுண்ட்ரிங்க. ஸோ ஆர்ச்சருக்கு டார்ச்சர் கொடுத்தாச்சுங்க. ஸோ தலை சீக்கிரமாக முடிக்க வைக்கணுங்க. தலையை வச்சு தாங்க நான் முடிக்கணும். ஸோ முடிஞ்சளவு ஏதோ பண்ணணும். என்னால் முடியலைங்க. ஒரு அடிக்க தான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பால் மீட் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாக டாட் ஆகிடுது ரஷீத் கானை வச்சு. ஸோ இந்த பாலை முடிக்க பார்க்கணும். நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். ஸோ அடிச்சிருக்கிறோம். வின் பண்ணியாச்சுங்க. தலையோட பேட்டில் வின் ஆயிடுச்சுங்க. சிஎஸ்கேவோட ஃபஸ்ட்டு வின் தலைனால தாங்க. எங்கேயோ இருந்த மேட்சை எப்படியோ கொண்டு வந்து கடைசியில் வின் பண்ணிட்டோங்க. 3 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டோம். 7 விக்கெட் ஆகிருக்குது. ஸோ தலை ஃபார் ரீசனுங்க. வின் பண்ணிட்டோங்க. ஒரு வழியாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. மேன் ஆஃப் த மேட்ச் யாருங்க? எனக்கு தெரிஞ்சு தலைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். ஆமாங்க, தலை தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்கும் அப்படி வந்துச்சுன்னா நான் லக்னோ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சு சேப்பாக் ஸ்டேடியம் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த மேட்சும் போடுவேன். அந்த மேட்ச்சில் பவுலிங்கும் பேட்டிங்கும் ஆடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ பாய்.